ஏய் ஷில்பா, ஏதாவது விளையாடலான்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இங்கே சும்மா உட்காந்துருக்க. வா, என்ன விளையாடலான்னு சொல்லு. இரு அஞ்சலி, ஆயிஷாவும் வரேன்னு சொல்லியிருந்தா. அவளும் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், சரியா? ஏய் ஷில்பா, வெளியில் சும்மா தானே உட்காந்துருக்க, கொஞ்சம் நேரம் பாப்பாவை பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன். அம்மா வந்தால் திட்டுவாங்க வேலையெல்லாம் முடிக்கலன்னா. இவன் அழுதுகிட்டே இருக்கனால என்னால் பண்ண முடியல. அம்மா வேலையிலேருந்து வரத்துக்குள்ளே நான் வேலையை முடிச்சாகணும். அக்கா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாட போகிறோம். நான் இவனை பார்த்துக்கிட்டா என்னால் விளையாட முடியாதுக்கா. இவனுக்கும் அப்படியே ஏதாவது விளையாட்டு காமிச்சிக்கிட்டே நீயும் விளையாடு. இரு, இவனோட விளையாட்டு ஜாமான்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், அதை வச்சு விளையாண்டுட்டுரு. அச்சச்சோ, இவன் வேற அழுதுகிட்டே இருப்பானே. இவனை பார்க்கறதா இல்லை நம்ம விளையாடுறதா? ஷில்பாக்கா விடுங்க, நம்ம பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே நம்மளும் விளையாடலாம். அப்படியே அவனும் அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுவான். ஷில்பா, இங்கே பாரு, அவனோட பீச் டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு அவனுக்கு லைட்டாக விளையாட்டு காமி, அவன் அழுகிறத நிறுத்திடுவான். அது கூடவே சேர்ந்து அப்படியே நீயும் விளையாண்டுக்கோ, சரியா? கொஞ்ச நேரம் தான், நான் வந்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறேன். இங்கே பாரு எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு, அவன் கூட வச்சு ஜாலியாக விளையாண்டுட்டுரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். டாய்ஸை பார்த்தோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டானே. சரி சரி, அப்போ டாய்ஸ் கிட்டேயே விளையாட விட்டுடலாம். ஹே ஷில்பா, நம்மளும் என்ன விளையாடுறதுன்னு இன்னும் யோசிக்கல. பேசாம இங்கே இவ்வளோ டாய்ஸ் இருக்கு, இந்த டாய்ஸை வச்சே நம்மளும் ஜாலியாக விளையாடலாம். இதை வச்சே நம்ம சூப்பராக செட் பண்ணி அப்படியே பாப்பா கூட விளையாட மாதிரியும் இருக்கும், அவனும் அழுக மாட்டான். எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டா போல இருக்கே. ஷில்பா, விளையாட ஆரம்பிச்சிட்டியலோ? எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறிய. நான் எங்க சாச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா லேட் ஆயிடுச்சு. எங்க சாச்சி அவங்க பசங்களுக்கு டாய்ஸ் வாங்கினாங்க, அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு. அதனாலதான் இன்னொன்று ஷில்பாவோட தம்பிக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்களே. இங்க பாரு, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இதை அவன் தம்பி பாப்பா கிட்ட காமி. அவன் எப்பவுமே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான், அதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷில்பா. ஓ அப்படியா ஆயிஷா? பரவாயில்ல பரவாயில்ல, சரி நீ வந்ததுக்கு அப்புறம் விளையாடலாம் தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆயிஷா, இந்த டாய் சூப்பரா இருக்கே. இது எப்படி மேலே ஃபுல்லா செட் பண்ணிட்டு பால் போட்டு விளையாடணுமா? ஆமா ஷில்பா, இங்க பாரு, இந்த மாதிரி மேலே வச்சு மாட்டிட்டு மேலேருந்து பால் நம்ம போட்டுக்கிட்டே வரேன்னு வைவேன், அது அழகா அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றா கீழே விழுவோம். இந்த மாதிரி தான் நம்ம விளையாடணுமே. இது சூப்பரா அப்படியே சுத்தி சுத்தி பால் வந்து விழுகிற மாதிரி போடணும், அப்ப பசங்களுக்கு பிடிக்கும் பாரு. அவனுக்கு அந்த டாய் ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அங்க பாருங்க எப்படி ஜாலியா விளையாடுறானே. ஆமா ஐஷா, அவனுக்கு அந்த டாய் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. சரி, அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கட்டும். அப்படியே அவன் அழுகிறதையும் ஸ்டாப் பண்ணிடுவான். நம்ம எல்லாரும் இந்த பீச் டாய்ஸ் வச்சு சூப்பரா விளையாடலாம். சரி சரி, முதல்ல இதெல்லாம் வச்சு விளையாடணும்னா மண்ணு வேணும்ல. நான் போய் அங்க இந்த சைடு மண்ணு எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? இந்த தெரு ஃபுல்லா புல்லா இருக்கும், அந்த சைடு போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்களை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல சாரதி. ஆயிஷா இப்பதான் மண் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்கா. ஷில்பா, இங்க பாரு, ஒரு பெரிய பாக்கெட் ஃபுல்லா மண் அள்ளிட்டு வந்துட்டேன். சூப்பரா நம்ம மோல்டுல வச்சு செம்மையா விளையாடுவோம், வா. ஹே ஆயிஷா, மோல்டுல வச்சு விளையாடுற மாதிரி இருந்தா மண்ணு கொஞ்சம் ஈரமாகணும். சரி சரி, மண்ணு ஈரமாக்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பேசாம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எல்லாரும் திரும்பி நில்லுங்க, நான் இந்த மண்ணுல புதைச்சு வச்சிடுறேன். அப்படியா சாரதி? சரி சரி, என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல, புதைச்சு வச்சு கொடுக்க போறான் போல இருக்கு. திரும்பி நின்னுக்குவோம். சரி சரி, யாரும் திரும்பி பார்க்க கூடாது, சரியா? மொத்தம் 5 பேர் இருக்கீங்கல்ல, 5 பேருக்கும் ஒரு ஒரு இது வச்சு நான் தனித்தனியா வைக்க போறேன். ஓகேப்பா, நான் எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 இது போட்டிருக்கேன். என்னடா இப்படி தனித்தனியா மண்ணை கொட்டி வச்சிருக்க? ஆமா, தனித்தனியா தான் போட்டிருக்கேன். ஒன்னொன்னுக்குள்ளேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள் வச்சிருக்கேன். நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே சாரதி என்ன? சரி, என்னோட ஃபேவரட் நம்பர் 2, அதனால நான் செகண்டா இருக்கிறதுல நிக்க போறேன். அப்படின்னா என்னோட ஃபேவரட் நம்பர் 5 தான். சரி, நான் போய் 5ல நிக்கிறேன். 5ல என்ன திங்ஸ் வச்சிருக்கான்னு தெரியலையே. எனக்கு பிடிச்ச நம்பர் எப்பவுமே 3பா. சரி, நம்ம போய் 3ல நின்னுக்கலாம். டேய் தனுஷ், உனக்கு என்ன நம்பர் ஃபேவரட்டா? எனக்கு எப்பவுமே 4 தான் ஃபேவரட் நம்பர். ஆமா, உனக்கு 1 தானே ஃபேவரட், அதை யாருமே செலக்ட் பண்ணல, நீ நின்னுக்கோ. நல்ல வேலை, நம்மளோட ஃபேவரட் நம்பர் 1 யாருமே செலக்ட் பண்ணல, அதனால நம்ம இதுல நின்னுக்கலாம். சரி சரி, 5 பேரும் சூஸ் பண்ணி நின்னுட்டீங்களா? இப்போ ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, முதல்ல நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ள என்ன இருக்கும்? என்னடா இது? ஏதோ கீச்செயின் மாதிரி இருக்கு. ஸ்மைலி கீச்செயின் தான், ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்டா சாரதி. சரி சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் ஓபன் பண்றேன். என்ன இருக்கும் இதுக்குள்ள? இவன் வேற போட்டு புதைச்சு வச்சிருக்கானா? ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. குட்டியா பிளாஸ்டிக்ல டாக் பொம்மை. செம்மையா இருக்குடா சாரதி, எனக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்குடா, விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும் போல. சரி சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் ஓபன் பண்ண போறேன். உள்ள ஏதோ லைட்டா பர்பிள் கலர்ல தெரியுது.
சாரதி எல்லா கிஃப்ட்டுமே சூப்பரா இருக்கே. சரி சரி இதுல என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். ஹை சாரதி, எனக்கு பிடிச்ச மிக்கி மவுஸ் பொம்மை செம்மையா இருக்குடா. கீச்செயின் மாடலா, பின்னாடி லைட் எல்லாம் இருக்கா, செம்ம லைட்டு போட்டு எரிய வைக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஐயா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஃபேவரட் நம்பர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கிடைச்சிருக்கு. சரி சரி அடுத்தது நம்ம ஓபன் பண்ணி பாப்போம். என்ன தோண்ட தோண்ட ஒன்னையுமே காணோம். வந்துருச்சு. என்ன இது ஃபோன் மாதிரி இருக்கு. ஐ இந்த டாய் ஃபோனா? இதுவும் கீச்செயின் மாடல்ல தான் இருக்கு. சூப்பரா இருக்குடா சாரதி. இது விளையாண்டதே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, அப்பா கூட போயிருக்கும் போது இந்த மாதிரி கீச்செயின் செட்டு பார்த்தனா செட்டா எடுத்தா ரேட்டு கம்மின்னு சொன்னனால எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்தாரு. சரி சரி இப்போ எல்லா மண்ணையும் கொட்டி விளையாண்டுடலாம். சரி நான் இந்த மண்ணெல்லாம் போட்டு ஜலிக்க போறேன். இந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்து சுத்தம் பண்ண போறேன். என்ன ஜலிக்க ஜலிக்க இந்த மண்ணில் அழுக்கே வரல. சாரதி சொன்ன மாதிரி இந்த மண்ணு ஃபுல்லா ஈரமா இருந்தா தான் நம்ம மோல்டுல வச்சு விளையாட முடியுமே. அதனால தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல ஈரமாக்கிக்குவோம். ஈர மண்ணில் தான் மோல்டு வச்சு விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா ஐஷா, நிறைய மோல்டு இருக்கு. இந்த மோல்டெல்லாம் வச்சு விளையாடும் போது சூப்பரா இருக்கும். நல்ல வேலை ஐஷா, நீ எடுத்துட்டு வந்த டாயை வச்சே பாப்பா விளையாண்டுட்டு இருக்கான். இல்லைன்னு வையன் என்னால் விளையாடவே முடியாது. அப்புறம் அவன் என் கூடயே தான் இருக்கிறேன்னு சொல்லுவான். இப்போ அந்த டாய் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. ஓகே, இப்போ மண்ணு ஓரளவுக்கு ஈரம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராப் மோல்டில் எடுத்து வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த மோல்டில் வச்சு எனக்கு அச்செல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. சரி சரி இப்போ வச்சாச்சு. இப்போ இதை திருப்பி வச்சு பார்க்கலாம். ஹை சூப்பரா வந்திருக்கு. ஆமா ஆமா, கூட நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டார் மோல்டுல வச்சு பார்க்கறேன். இந்த ஸ்டார் மோல்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்ல பெரிய பெரிய மோல்டா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ இதுல வச்சு பார்க்கலாம். கரெக்டாக தான் வந்திருக்கு. லைட்டாக ஷேப் மாறிடுச்சு. சரி, அடுத்தது இந்த பவுலில் வச்சு கேக் கட்டிங் மாதிரி பண்ணி பார்க்கலாமா? நானும் சொன்னா நீங்க எனக்கு வச்சு கொடுங்க. நான் இதை அப்படியே வந்து கட் பண்றேன். ஓகேவா? ஹை கேக் மாதிரியே வந்துருச்சு. ஓகே ஓகே ஜாலி. இப்போ இதை நம்ம இப்படி கட் பண்ணலாம். ஈஸியா கட் ஆயிடுச்சு. எதுக்கு நீ மண்ணுக்கெல்லாம் வர்ற? இப்ப பாரு எப்படி அழுக்காயிட்டேன்னு. இப்ப அக்கா வந்தா என்னதான் திட்டுவாங்க. ஒழுங்கா இந்த பக்கம் வா, மண்ணுலலாம் விளையாடக்கூடாது. ஹே ஷில்பா, பாப்பா அழுகாம இருந்தானா? வேலைலாம் முடிஞ்சிச்சு. சரி சரி கூட அவனை போய் நான் தூங்க வச்சிடுறேன். என்ன ஷில்பா இது ஃபுல்லா மண்ணாக்கி வச்சிருக்க? அவனை எதுக்கு மண்ணுலலாம் விளையாட விடுற? நான் டாய்ஸ் தானே கொடுத்துட்டு போனேன், அதை ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? அக்கா நான் மண்ணுல விளையாட வைக்கலக்கா, அவனே வந்து விளையாண்டுட்டான்க்கா. நான் உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன். இப்போ பாரு எவ்வளோ அழுக்காயிட்டான்னு. சரி சரி அவனை தூங்க வைக்கணும்னு நினச்சேன். முதல்ல அவனை குளிக்க வச்சிடுறேன், அதுக்கப்புறம் தூங்க வச்சா நல்லா தூங்குவான். சரிக்கா, அப்போ பாத் டப்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி இவனை குளிக்க வச்சிடலாம்க்கா.